அனைவருக்கும் வணக்கம். டிஎன்செட் எக்ஸாம் ரிலேட்டடாக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். லெட் I equal to integral over gamma sin of 1 by z square into dz, where gamma be a closed curve defined by gamma of t equal to 2 e power it, where t lies between 0 to 2 pi. Okay, option A, then I equal to option A 0, option B 2 pi I, option C pi I, option D pi I divided by 2. Okay, question நான் கொடுத்துருக்காங்கன்னா let I equal to integral over gamma sin of 1 by z square into dz, where gamma be a closed curve defined by gamma of t equal to 2 times e power it, where t lies between 0 to 2 pi. Then the value of I is option A 0, option B 2 pi I, option C pi I, option D pi I by 2. ஓகே, ஸோ இந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நான் காட்சி ரெசிடியூஸ் தேர்வு யூஸ் பண்ண போகிறேன். காட்சி ரெசிடியூஸ் தேர்வுடைய கான்செப்ட் என்ன? சொல்யூஷன் integral over gamma f of z dz equal to 2 pi times sum of residues. Correct? ஸோ இது வந்து காட்சி ரெசிடியூஸ் தேர்வுடைய ஃபார்முலா. integral over gamma f of z dz equal to 2 pi times sum of residues. ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய f of z வந்து பார்த்தீங்கன்னா f of z equal to sin of 1 by z square. கரெக்ட்? உங்களுடைய f of z பார்த்தீங்கன்னா sin of 1 by z square. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்குலர் பாயிண்ட்ஸ்ன்றது தெரியணும். அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த f of zக்கு பார்த்தீங்கன்னா சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து z equal to 0. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய சிங்குலர் பாயிண்ட் பார்க்குறீங்க, அதாவது 1 by z ஸ்கொயருடைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் பார்க்குறீங்க, z equal to 0. அப்போ இதனுடைய கம்போசிஷனாக தான் போகுது இல்லைங்களா? அப்போ sin of 1 by z ஸ்கொயருடைய சிங்குலர் பாயிண்ட்டும் 0 தான் இருக்கும். பட் அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸு எசென்ஷியலாக இருக்கும். என்ன ரீசன்னா இதனுடைய சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் த நெகட்டிவ் பவர் ஆஃப் z பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி many டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் பவர் ஆஃப் zக்கு இன்ஃபினிட்லி many டேர்ம்ஸ் உட்காந்துட்ருக்கு ஒரு சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் அப்படின்னா அந்த சச்ச சிங்குலாரிட்டி இஸ் கால்டு எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஓகே, ஸோ இதனுடைய சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி எழுதுவோம்? f of z equal to, அதாவது sin z உடைய எக்ஸ்பான்ஷனில் zக்கு பதிலாக 1 by z ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு sin z எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்? z மைனஸ் z cube by 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 5 by 5 ஃபேக்டோரியல் minus z power 7 by 7 factorial and so on. Correct? So இங்கே z replaced by 1 by z square. அப்போ என்ன கிடைக்கும்? 1 by z square minus 1 by 3 factorial into 1 by z power 6 plus 1 by 5 factorial into 1 by z power 10 minus and so on. Okay. ஸோ இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் z உடைய பவர்ஸ் பாருங்கள். அதாவது நெகட்டிவ் பவர்ஸாக கன்சிடர் பண்ணும்போது இது நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடணும். அப்போ z பவர் -2, z பவர் -6, z பவர் -10 அண்ட் ஸோ ஒன் போயிட்டே இருக்கும். ஸோ இது இன்ஃபினிட்லி many டேர்ம்ஸ் வந்து பவர் ஆஃப் z நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z வந்து அக்கர் ஆகிறதால இங்கே z equal to 0 இஸ் an எசென்ஷியல். கரெக்ட்? ஃபைன். இப்போது எசென்ஷியல் சிங்குலாரிட்டியுடைய ரெசிடியூ வேணும். கரெக்டுங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக இந்த பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z பாருங்கள். அதாவது ரெசிடியூஸ் ஆஃப் f of z at z equal to 0. ஓகே, வேர் 0 is an essential singularity of the function. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டைரெக்டாக 0. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அப்போ ரெசிடியூஸ் ஆஃப் f of z at z equal to 0க்கு நம்ம
வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது டைரெக்டாக காசி ரெசிடியூஸ் தேர்றதுக்கு வரும். அதர் தென் இந்த சிங்குலாரிட்டி தவிர வேறு எதனா சிங்குலாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சிங்குலர் பாயிண்ட் இசட் ஈக்குவல் 0 மட்டும்தான். ஸோ அப்போ எனக்கு ஒரே ஒரு ரெசிடியூ தான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒர்க் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? therefore integral over gamma f of z dz equal to 2 pi times sum of residues. இங்கே ரெசிடியூ வேல்யூவே 0. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் இஸ் 0. அப்போ 2 pi times 0. இப்போ ஃபைனலி 0. ஸோ இன்டெக்ரல் ஓவர் காமா f of z dz வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே. ஸோ இதே ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் கிளியராக பார்த்துக்குங்க. இந்த ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் இதுக்கெலாம் வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகே. சரி சார், இங்கே கம் ஆஃப் டி பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டாக? சாரி, கம் ஆஃப் டீன்றது என்னன்னா, ஆக்சுவலாக கம் ஆஃப் டி ஈக்குவல் டு ஆர்இ போர் ஐடி அப்படி கொடுத்துருந்தா இது வந்து ஒரு யூனிட் சர்க்கிள். அதாவது ரேடியஸ் 6 சென்டர் 0. அப்போ எப்படி இருக்குங்க உங்களுக்கு? ரேடியஸ் 6 யூனிட்டு சென்டர் 0. இதுதான் கம் ஆஃப் டியோடைய டெஃபினிஷன். இங்கே கொடுத்துருக்குற கம் ஆஃப் டிக்கு இவ்வளோ கம் ஆஃப் டி வந்து 2e போர் ஐடி. இங்கே ரேடியஸ் 2 யூனிட்டு சென்டர் வந்து 0. ஓகே ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்டெக்ரல் ஓவர் காமா sin of 1 by z into sin of 1 by z into dz. இதுக்கு வேல்யூ என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள். where கம் ஆஃப் t equal to e power it, where t lies between 0 to 2 pi. ஓகே. இது வந்து ரேடியஸ் 1 யூனிட் இருக்கிறது. சென்டர் வந்து 0,0. அப்போ யூனிட் சர்க்கிள். ஸோ ஆரிஜின் வந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்கிற செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் வந்து கம் ஆஃப் டி டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் என்னன்றதை சொல்லுங்கள். செகண்ட், இன்டெக்ரல் ஓவர் காமா tan of 1 by z into dz. ஓகே. அகைன் கம் ஆஃப் டி equal to 3e power it, where t lies between 0 to 2 pi. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்னன்றதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கம் ஆஃப் டி ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆஃப் 1 by z into dz. சேம் கம் ஆஃப் டி ஈக்குவல் டு 3e power it and 0 less than or equal to t less than or equal to 2 pi. ஓகே ஃபைன். சரி, நீங்கள் என்னங்க சார் இசட்லேயே டிஃபைன் பண்ணுறீங்க, ஏன் இசட் மைனஸ் 1 டிஃபைன் பண்ணக்கூடாதா? எதை டிஃபைன் பண்ணாலும் அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு சிங்குலர் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் cos of 1 by z minus a into dz. ஓகே. ஸோ இதில் z equal to a தான் உங்களுக்கு எசென்ஷியல் சிங்குலாரிட்டியாக இருக்கும். ஃபைன். இதில் கம் ஆஃப் t equal to a plus 1 into e power it. ஸோ ரேடியஸ் வந்து a plus 1 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, இங்கே a இருக்குது அப்படின்னா a plus 1 டிஸ்டன்ஸ் தான் என்னுடைய ரேடியஸ். அகைன் யூனிட் சர்க்கிள். ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் சிங்குலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், இந்த சிங்குலர் பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு ஏ வந்து லைஸ் இன்சைட் ஆஃப் த டொமைனான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றது உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் டி லைஸ் பிட்வீன் 0 to 2 pi. ஓகே. ஸோ உங்களுக்கு இது போல் நிறையா ப்ராப்ளம்ஸ் நான் கொடுக்குறேன். என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.